ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சிக்கன் வாங்கி செய்கிறப்ப கண்டிப்பாக இந்த ரைஸை ஒன் பாட் ரைஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு கொஞ்சம் போல் புதினா, ரொம்ப கம்மியாக மல்லி எல்லாம் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு போல் 4 துண்டு இஞ்சி, ஒரு 4 துண்டு போல் பூண்டு சேர்த்துருக்கேன். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகாய், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இது ஒன் பாட் ரைஸ்ங்கிறனால நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் நெய், ஆயில் உங்களுக்கு எது விருப்பமோ சேர்த்துக்கோங்க. இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்டு பிரிஞ்சி லீஃப், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டுருங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டாலே போதும். ரொம்ப வதங்கணும், கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு தக்காளி தான் கட் பண்ணி உள்ளே சேர்த்திருக்கேன். இது கூடவே இதுக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி எல்லாம் வதங்கி ஓரளவுக்கு மேஷ் ஆகி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மல்லி புதினா பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதையுமே உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பட்டை கிராம்பு மசாலா, இது ஹோம்மேட் மசாலா தான், சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிரேவி நல்லா உங்களுக்கு ஆயில் லைட்டாக தெளிஞ்சு வர்ற மாதிரி ஆகும்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஜீரக சம்பா தான் எடுத்திருக்கேன். ஸோ 1க்கு 1.5 தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதி வர்ற ஸ்டேஜில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு ஜீரக சம்பா அரிசியை உள்ளே சேர்த்திட்டு நீங்கள் குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பொலன்னு சூப்பராக உங்களுக்கு ரைஸ் ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கு குஸ்கா மாதிரி இருந்தாலும் அந்த புதினா மின்ட்டோட ஃப்ளேவரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கிரேவியோட, மட்டன் குழம்போடவெல்லாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஆகாவல்ட ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.